வணக்கம் நேயர்களே. லோ விஷன்ங்கிறது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட்டுங்கிறதுனால நேற்று அதில் சிறு துளிகளை பார்த்தோம். இப்போ இன்னைக்கு அதை பற்றின அடுத்த டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது நார்மல் ரெட்டினா. இந்த ரெட்டினா ஒருவேளை இது மாதிரி இருந்ததுன்னா இது பேர் மாலை கண் நோய்னு சொல்லுவோம். இப்போது இந்தியாவில் ரொம்ப பேருக்கு பார்வை குறைவு எதனால் இருக்குன்னா மாலை கண் நோய். இதுலேயும் சில மிஸ்கான்செப்ஷன் இருக்குது. அதாவது மாலை கண் நோய்னா என்ன நினச்சிட்டு இருக்காங்க மக்கள்னா, சாயந்தரத்தில் மட்டும்தான் பார்வை தெரியாது, ராத்திரி நேரத்தில் பார்வை தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. அதுவும் தவறான கருத்து. லைட்டு நல்லா இருந்ததுன்னா, வெளிச்சம் நல்லா இருந்ததுன்னா பார்வை தெரியும். வெளிச்சம் கம்மியாக இருந்ததுன்னா பார்வை தெரியாது. அது பகலாக இருந்தாலும் சரி, ராத்திரியாக இருந்தாலும் சரி. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது இதுவே குளாக்கோமாவாக இருந்ததுன்னா அதுவும் சைடு பார்வை குறையும். குளாக்கோமான்றது கண் அழுத்த நோய். இதை பற்றின விஷயத்தை நீங்கள் ஏற்கனவே இருந்த பகுதிகளில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் சில பல வார்த்தைகளை நான் மறுபடியும் ரீஇன்சிஸ்ட் பண்ண விரும்புகிறேன். குளாக்கோமாங்கிறதுக்கு மட்டும்தான் நம்மக்கிட்ட இப்போ வரைக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது. வேறு எந்தவித பிரச்சனையும் நம்ம இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிக்கப்படலை. இப்போ குளாக்கோமாக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் லாங் கண் மருந்து போடணும். எப்படி உங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்தாலும் ஹைப்பர் டென்ஷன் இருந்தாலும் லைஃப் டைம் நீங்கள் மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கிறீங்களோ, அதே மாதிரி கண் அழுத்த நோய் இருந்தாலும் நீங்கள் லைஃப் டைம் மருந்து போடணும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கண் மருந்து தானே, ஒரு வாரம் போட்டால் போதும், 10 நாள் போட்டால் போதும்னு சொல்லிட்டு அதோட நிறுத்திடுறாங்க. இதனால் அவங்க நிரந்தரமாக பார்வையை இழக்கிறாங்க. ஸோ குளாக்கோமா இருக்குதா இல்லையான்றத கண்டிப்பாக 35 வயசுக்கு மேற்பட்டவங்க எல்லாரும் ரெகுலர் செக்கப் பண்ணி, அதாவது கண்ணோட ப்ரெஷர், கண்ணோட நரம்பு, கண்ணோட கோணம் சொல்லுவாங்க, ஆங்கிள் ஆஃப் த ஐ, இது எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கணும். ரெகுலர் ஆப்டிக்கல் ஷாப் மட்டும் போய் பவர் மட்டும் செக் பண்ணால் எல்லா பிரச்சனையும் தீந்துராது. கண்ணோட நரம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும், கண்ணோட ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதை தெரிஞ்சுக்கிறது மூலமாக எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிறீங்களோ, ஒருவேளை உங்களுக்கு குளாக்கோமா இருந்ததுன்னா நீங்கள் கரெக்டான டைமில் டாக்டர்கிட்ட போய் அவங்க உங்களுக்கு மெடிகேஷன் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் பார்வை இழப்பை நீங்கள் தவிர்க்கலாம். ஸோ இதை நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு மற்ற எல்லாருக்கும் இந்த விழிப்புணர்ச்சியை க்ரியேட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் குளாக்கோமானால் யாரும் பிளைண்ட் ஆகக்கூடாது. குளாக்கோமாக்கு என்ன பெரிய ரீசன் பார்த்தீங்கன்னா, பரம்பரை நோய். அப்பா அம்மாவுக்கு குளாக்கோமா இருந்தால் அவங்க அதை பிள்ளைக்கு சொல்லி பயமுறுத்தணும் அப்படின்னு நினைக்காம அதை ஒரு அவேர்னஸாக நினச்சி உங்களுக்கு 35 வயசு ஆன பிறகு பார்வை செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற பாசிட்டிவ் ஆட்டிடியூடை உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இப்போ சைடு பார்வை எதனால் குறையுதுன்னு பார்த்தோம். சில சமயம் சென்டராக இருக்கிறது தெரியாது. அதாவது மத்தியில் கொஞ்சம் மங்களாக தெரியும், சைடில் இருக்கிறது எல்லாமே நல்லா தெரியும். ஸோ மத்தியில் இருக்கிறது தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ரெட்டினாவோட பிக்சர் பார்க்குறோம். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா, ஆளுங்க முகம் தெரியாது, சைடில் இருக்கிறது எல்லாமே தெரியும். ஸோ அதுக்கும் பேர் லோ விஷன் தான். சரிங்களா? இப்போ சைடில் இருக்கிறது பார்வை குறைஞ்சாலும் அது பேர் லோ விஷன், சென்டரில் இருக்கிறது குறைஞ்சாலும் லோ விஷன், ஓவராலாக பிளராக இருந்ததுன்னா, அதாவது மங்களாக இருந்ததுன்னா அதுக்கு பேரும் லோ விஷன் தான் சொல்லுவாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பிரச்சனைகளுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. இப்போது என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக பார்த்தோன்னா, ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா, அதுதான் மாலை கண் நோய்னு சொன்னோம். கண் அழுத்த நோய் குளாக்கோமா, இப்போ ஸ்டார்கார்ட்ஸ் டிசீஸ், ஹெரிடோ மேக்குலர் டிசீஸ் அண்ட் ஏஆர்எம்டி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதாவது ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டீஜென்ரேஷன். இது எல்லாமே கண்ணோட ரெட்டினாவும் கண்ணோட நரம்பும் அதிகப்படியாக பாதிக்கப்பட்டால் அதனால் ஏற்படுற நோய்கள். நிறைய பிரச்சனை எதனை லோ விஷன் காஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்டினாவும் ஆப்டிக் நர்வ் சம்மந்தமான பிரச்சனைகள் தான் நிரந்தரமான கண் இழப்பை கொடுக்குது. இதில் சில விதமான விழித்திரை நோய்களுக்கு பார்த்தீங்கன்னா லேசர் முறைப்படியும் ஆப்ரேஷன் செஞ்சும் அவங்களுக்கு பார்வையை மறுபடியும் வரவழைக்க முடியும். ஆனால் சில பகுதிகளில் அந்த மாதிரி ஆப்ரேஷன் செஞ்சு மறுபடியும் பார்வையை வரவழைக்க முடியாது. ஏன்னா நான் சொன்ன அந்த விழித்திரை நம்மளோட மூளையோட டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு நரம்பு மூலமாக. ஸோ ஒரு மனுஷங்களுக்கு ரெட்டினா மாற்றுறதுங்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது. இப்போது கார்னியா எவ்வளோ ஈஸியாக ஒருத்தவங்களை எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு மாற்ற முடியுதோ அது மாதிரி விழித்திரையை எடுத்து மாற்ற முடியாது. இதனால தான் இன்னைய வரைக்கும் பல ரெட்டினா நோய்க்கும் ஆப்டிக் நர்வில் இருக்கிற நோய்க்கும் ட்ரீட்மெண்ட் உலகத்தில் எங்கேயுமே கண்டுபிடிக்கப்படலை. இதில் நிறைய ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கே தவிர இன்னைய வரைக்கும் கன்ஃபார்மாக பார்வை வரும் அப்படிங்கிற முறையில் எந்தவித ட்ரீட்மெண்ட்டும் நம்ம கையில் இல்லை. சரி, இப்போது ட்ரீட்மெண்ட்டே இல்லை, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறது, பார்வை குறைஞ்சிருச்சுன்னா இவங்களால அடுத்த லைஃப்பில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் வழி இருக்குது. அதுதான் லோ விஷன் சர்வீசஸ். இப்போ லோ விஷன்கிற அவேர்னஸ் எல்லாருக்கும் க்ரியேட் ஆகிறது மூலமாக இவங்களுக்கு பார்வை குறைஞ்சா கூட இவங்களோட வேலைகளை எப்படி இவங்களால செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து வர செஷனில் பார்ப்போம்.